பலியிதுவே இனிதாய் கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல் பலியிதுவே இனிதாய் கலந்திடுவோம். புது உறவு மலர்ந்து புது வழியும் திறந்து இறை அருளில் நிறைய நம்மை அழைக்கின்றார். புது உறவு மலர்ந்து புது வழியும் திறந்து இறை அருளில் நிறைய நம்மை அழைக்கின்றார். வருவோம் ஒன்றாய் இணைவோம் அன்பாய் இனிய பலியில் இன்று கலந்திடுவோம். வருவோம் ஒன்றாய் இணைவோம் அன்பாய் இனிய பலியில் இன்று கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல் பலியிதுவே இனிதாய் கலந்திடுவோம். உன்னத பலியும் இதுவே உயர்ந்த பலியும் இதுவே புனித பலியும் இதுவே புண்ணிய பலியும் இதுவே. தேவ நன்மைகள் நிறைந்த பலி உண்மைகள் உணர்த்தும் பலி வல்லமை வழங்கும் பலி வருவோம் புகழ்வோம். நன்மைகள் நிறைந்த பலி உண்மைகள் உணர்த்தும் பலி வல்லமை வழங்கும் பலி வருவோம் புகழ்வோம். இறைவன் அழைக்கும் நல் பலி இதுவே இனிதாய் கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல் பலி இதுவே இனிதாய் கலந்திடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shine Web TV as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Velangani who are watching the same. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, இன்று நம் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான ஆசீர்வாதமான ஒரு நாள். காரணம், தாய் திருச்சபையோடு இணைந்து லூர்து அன்னையினுடைய விழாவை நினைவுகூர்ந்து இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அன்னை காட்சி கொடுக்கின்ற பொழுதெல்லாம் ஒரு செய்தியை எப்பொழுதுமே கொடுப்பது உண்டு. லூர்து நகரில் காட்சி கொடுத்த பொழுது கூட, நீங்கள் இடைவிடாது ஜெபியுங்கள், மனம் மாறுங்கள், ஒருத்தல் முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் என்ற செய்தியை அன்னை கொடுத்தார்கள். இன்றைய நாளிலும் திருப்பலியிலே சிறப்பாக லூர்து அன்னையினுடைய விழாவை இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த அருமையான வேளையிலே இந்த அன்னை வழியாக ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிப்போம். நாம் ஒவ்வொருவரும் ஜெப வீரர்களாக திகழ நாம் ஒருத்தல் முயற்சிகள் வாயிலாகவும் நம்முடைய ஜெபத்தின் வாயிலாகவும் இறைவனுடைய ஆசிரை அன்னை கன்னிமரியாவை போல நாமும் பெற்றுக்கொள்ள இந்த திருப்பலியிலே சிறப்பாக நாம் மன்றாடுவோம். திருப்பலியிலே தகுதியான உள்ளத்தோடு நாம் பங்கெடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்கள் குறைகளை எண்ணி அதற்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள் குற்றங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். அதனால் கடவுளுடைய மாசற்ற அன்னையின் நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களினின்று விடுபட்டு எழுவோமாக. உமோடு தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் திருமகனுமாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நம் உருவிலும் நம் சாயலிலும் மானிடரை உண்டாக்குவோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். தொடக்கத்தில் கடவுள் திரளான உயிரினங்களை தண்ணீர் தோற்றுவிப்பதாக விண்ணுலக வானத்தில் நிலத்திற்கு மேலே பறவைகள் பரப்பவனாக என்றார். இவ்வாறு கடலின் பெரும் பாம்புகளையும் திரள் திரளாக நீரில் நீந்தி வாழும் உயிரினங்களையும் இறக்கை உள்ள எல்லாவித பறவைகளையும் அவற்றின் இனத்தின்படி கடவுள் படைத்தார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். கடவுள் அவற்றுக்கு ஆசி வழங்கி பலுகி பெருகி கடல் நீரை நிரப்புங்கள், பறவைகளும் மண்ணுலகில் பெருகட்டும் என்று உரைத்தார். மாலையும் காலையும் நிறைவுற்று 5ஆம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் கால்நடைகள், ஊர்வன, காட்டு விலங்குகள் ஆகியவற்றை அவற்றின் இனத்தின்படி நிலம் தோற்றுவிப்பதாக என்றார். கடவுள் காட்டு விலங்குகளையும் கால்நடைகளையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் அவற்றின் இனத்தின்படி உருவாக்கினார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது கடவுள் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன்கள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். அப்பொழுது கடவுள் மண்ணுலகம் உள்ள விதை தரும் செடிகள்,
பழமரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன். இவை உங்களுக்கு உணவாகட்டும். எல்லா காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்வன ஆகிய அனைத்து உயிரினங்களுக்கும் பசுமையான செடிகள் அனைத்தையும் நான் உணவாக தந்துள்ளேன் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் தாம் உருவாக்கி அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாய் இருந்தன. மாலையும் காலையும் நிறைவுற்று 6ஆம் நாள் முடிந்தது. விண்ணுலகமும் மண்ணுலகமும் அவற்றில் உள்ள அமைப்புகள் அனைத்தும் உருவாக்கப்பெற்ற நிறைவெய்தின. மேலும் கடவுள் தாம் செய்த வேலையை 7ஆம் நாளில் முடித்திருந்தார். அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். கடவுள் 7ஆம் நாளுக்கு ஆசி வழங்கி அதை புனிதப்படுத்தினார். ஏனெனில் கடவுள் தாம் செய்த படிப்பு வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்து அந்நாளில் தான் ஓய்ந்திருந்தார். இவையே விண்ணுலக மண்ணுலக படைப்பின் தோற்ற முறைமையாம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 8 பதிலுரை. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் விளங்குகின்றது. உலகெங்கும் மேன்மையாய் விளங்குகின்றது. உமது கைவேலைப்பாடாகிய வானத்தையும் அதில் நீர் பொருத்தியுள்ள நிலாவையும் விண்மீன்களையும் நான் நோக்கும் போது மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம். ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் விளங்குகின்றது. உலகெங்கும் மேன்மையாய் விளங்குகின்றது. ஆயினும் அவர்களை கடவுளாகிய உமக்கு சற்றே சிறியவர் ஆக்கியுள்ளீ. மாட்சியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளீ. உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளீர். எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் விளங்குகின்றது. உலகெங்கும் மேன்மையாய் விளங்குகின்றது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் உம் நியமங்களை தந்தீர். உம் ஒழுங்குமுறைகளில் என் இதயம் நாட்டம் கொள்
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. ஒரு நாள் பரிசேயரும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் இயேசுவிடம் வந்து கூடினர். அவருடைய சீடருள் சிலர் தீட்டான, அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள். பரிசேயரும், ஏன் யூதர் அனைவருமே தம் மூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை, சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர். அவ்வாறு கிண்ணங்கள், பரணிகள், செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்று அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன. ஆகவே பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் அவரை நோக்கி, உம் சீடர் மூதாதையர் மரபுப்படி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவதேன் என்று கேட்டனர். அதற்கு அவர், வெளி வேடக்காரர்களாகிய உங்களை பற்றி எசாயா பொருத்தமாக இறைவாக்கு உரைத்திருக்கிறார். இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது. மனித கட்டளைகளை, கோட்பாடுகளை கற்பிக்கின்றனர், இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார். நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறவர்கள் என்று அவர்களிடம் கூறினார். மேலும் அவர், உங்கள் மரபை நிலைநாட்ட கடவுளின் கட்டளைகளை வெகு திறமையாக புறக்கணித்து விட்டீர்கள். உங்கள் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்றும், தந்தையையோ தாயையோ சபிப்போர் கொல்லப்பட வேண்டும் என்று மோசே உரைத்திருக்கிறார் அல்லவா? ஆனால் ஒருவர் தம் தாயையோ தந்தையோ பார்த்து, நான் உமக்கு தர கடமைப்பட்டிருக்கிறது கோர்பான் ஆயிற்று, அதாவது கடவுளுக்கு காணிக்கையாயிற்று என்றால், அதன்பின் அவர் தம் தாய் தந்தைக்கு எந்த உதவியும் செய்ய நீங்கள் அனுமதிப்பதில்லை. இவ்வாறு நீங்கள் பெற்றுக்கொண்ட மரபின் பொருட்டு கடவுளின் வார்த்தையை பயனற்றதாக்கி விடுகிறீர்கள். இதுபோல் நீங்கள் பலவற்றை செய்கிறீர்கள் என்று அவர்களிடம் கூறினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆறு போல நிறைவாழ்வு பாய்ந்தோட செய்வேன் என்ற இறை வார்த்தைக்கேற்ப மனித குலத்திற்கு ஆறு போல நிறை வாழ்வை கொடுக்கக்கூடிய அன்னைக்கு இன்று நாம் விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம். புனித லூர்து அன்னை 1858 ஆண்டு பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி பிரான்ஸ் நாட்டிலே பிரென்னீஸ் மலை அடிவாரத்திலே லூர்து நகருக்கு அருகிலே குன்றுகளுக்கு இடையிலே முதல் முறையாக பெர்னதெத் சுருபி என்ற 14 வயது சிறுமிக்கு அன்னை காட்சி கொடுக்கிறார். இளமை தோற்றத்துடன் மரியா மிக அழகு நிறைந்தவராக காணப்பட்டார் என்று குறிப்பிடப்படுகிறது. அது மட்டுமல்ல, கைகளிலே ஜெபமாலை ஏந்தியவராக அன்னை காட்சி கொடுத்தார் என்று நம்முடைய திருச்சபை நமக்கு அறிவுறுத்துகிறது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அதன் பிறகு
அதே பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி காட்சி கொடுக்கிறார். மார்ச் மாதம் 25ஆம் தேதி காட்சி கொடுக்கிறார். அப்பொழுது அன்னை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் நாமே அமல உற்பவி என்ற அந்த வார்த்தையை அன்னை அவர்கள் சொல்லுகிறார்கள். அது மட்டுமல்ல, அதன் பிறகு அன்னை தொடர்ந்து 18வது முறையாக காட்சி கொடுக்கிறார். கார்மேல் மலை திருவிழா அன்று பெர்னதுக்கு காட்சி கொடுக்கின்ற பொழுது இந்த வார்த்தைகளை அன்னை சொல்லுகிறார்கள். பாவிகளுக்காக நீங்கள் மன்றாட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அது மட்டுமல்ல, ஜபத்துடன் தவ முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும், ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொல்லி அன்னை பணித்த அந்த நிகழ்வை நாம் அறிவோம். உலகின் எத்திசையிலுமிருந்தும் பல்வேறு புதுமைகள், நோய்கள் நீங்கிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். பாவிகள் மனம் திரும்புகிற நிகழ்வு என சொல்லி பல்வேறு அற்புதங்கள், அதிசயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அன்னை எங்கெல்லாம் காட்சி கொடுக்கிறாரோ அந்த இடங்களெல்லாம் இன்று மக்கள் கூட்டம் சென்று கொண்டிருப்பதனுடைய காரணம் என்ன? இன்னைக்கு வேலை நகருக்கு இவ்வளவு பேரும் வந்திருக்கிறீர்கள் என்றால் இந்த திருப்பலியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கிறீர்கள். மக்கள் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான மக்கள் இந்த வேலை நகருக்கு வருகிறார்கள் என்றால் என்ன காரணம்? இந்த அன்னை அப்படி என்ன செய்தார்கள்? அன்னை ஒவ்வொருவரையும் ஈர்க்கிற தாயாக இருக்கிறார்கள். இன்னைக்கு லூர்து நகருக்கு செல்லுகிற மனிதர்கள் எல்லோரும் எதை அனுபவிக்கின்றார்கள்? அந்த அன்னையினுடைய அந்த தாய்மை பண்பை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். இந்த அன்னையினுடைய முகத்தை பார்க்கின்ற பொழுது கவலைகள் மறந்து போகின்றது. வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அதைத்தான் இன்று வாசிக்க கேட்டோம். ஆறு போல நிறைவாழ்வு பாய்ந்தோட செய்வேன் என்று சொல்லுகிறார். இந்த நிறைவாழ்வு நம்முடைய உள்ளங்களிலே பாய்ந்தோடுகிறது. ஏன், எப்படி? இந்த அன்னையை தரிசிக்கின்ற பொழுது, அன்னையினுடைய பாதத்திலே மண்டியிட்டு மன்றாடுகிற பொழுது, அன்னையை நோக்கி, அன்னையே எங்கள் குடும்ப எல்லா பிரச்சனைகளையும் உம்மிடம் நாங்கள் ஒப்படைக்கிறோம் என்று சொல்லி நம்முடைய பாரங்களை எல்லாம் அன்னையிடம் சமர்ப்பிக்கின்ற பொழுது நம் உள்ளத்திற்குள்ளாக ஒரு ஆறுதல், ஒரு ஆசீர்வாதம் பாய்ந்தோடுகிறது. பிரியமானவர்களே, இந்த அன்னை இன்றும் நமக்கும் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். 2 உண்மை நிகழ்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 1999ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி 51 வயது நிரம்பி அந்த மனிதரை வீல் சேர்ல அமர வைத்து அங்கு லூர்து நகருக்கு தள்ளி செல்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய அந்த அருவியிலே அவர் அந்த நீரை பருகுகிறார். அதன் பிறகு அந்த மனிதரை ஆலயத்திற்கு அழைத்து செல்லுகிறார்கள். அன்றைய நாளிலே நற்கருணை எழுந்தேற்றம் செய்யப்பட்டு நற்கருணை ஆராதனை நடந்து கொண்டு இருக்கின்றது. பிரியமானவர்களே, அந்த நற்கருணை ஆராதனை வேளையிலே மக்கள் எல்லோரும் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள். அவ்வாறாக இந்த மனிதரும், ஆண்டவரே என்னுடைய இந்த முடக்குவாதத்திலிருந்து எனக்கு விடுதலையை தாரும் என்று சொல்லி ஜெபித்து கொண்டு இருக்கிறார். அப்பொழுது குருவானவர் அந்த நற்கருணையை கைகளிலே ஏந்தி அந்த மக்கள் மத்தியிலே அவர் நடந்து வருகின்ற பொழுது இந்த மனிதர் என்ன செய்தார் என்றார் அந்த வீல் சேர்ல அமர்ந்தவாறே அந்த நற்கருணை அவர் தொட முயற்சி செய்தார். சற்று தூரமாக இருக்கிறது. கொஞ்சம் மெல்ல மெல்ல அவருடைய அந்த இருக்கையிலிருந்து நகர்ந்து வந்து அந்த நற்கருணை தொட முயற்சி செய்தார். முடியல. இன்னும் நகர்ந்து வந்தார். முடியல. மெதுவாக எழ ஆரம்பித்தார். எழுந்தார், நின்றார், நற்கருணையை தொட்டார். நடந்த புதுமை என்ன தெரியுமா? முடக்குவாதத்தால் இருந்த அந்த மனிதர் எழுந்து நடக்க ஆரம்பித்தார். பிரியமானவர்களே, அற்புதம், அதிசயம். இந்த அன்னையை நம்பி வருகிறவர்கள் ஒருபொழுதும் வெறும் கையோடு செல்வது கிடையாது. இதான் இந்த அன்னையினுடைய சிறப்பு. இதற்கு சாட்சி நாம் எல்லோரும். இன்னைக்கு இந்த அன்னையை நோக்கி வந்திருக்கிறோம் என்றால் திரும்பி அவர்கள் நம்மை வெறும் கையோடு அனுப்புவதே கிடையாது. ஆசீர்வாதங்களை அள்ளி பொழிகிற அன்னையாக இருக்கிறார். நமக்காக ஒவ்வொரு நொடி பொழுதும் பரிந்து பேசுகிற அன்னையாக இந்த அன்னை இருந்து கொண்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, 2வது உண்மை நிகழ்வு, இது மிகவும் முக்கியமான ஒரு உண்மை நிகழ்வு. பிரியமானவர்களே, காரணம் ஜபத்தினுடைய வல்லமை ஒரு மனிதனை எப்படி மாற்றும் என்பதற்கு ஒரு உதாரணம். அது மட்டுமல்ல, ஜெபமாலையினுடைய ஆற்றலினாலே ஒரு மனிதன் எப்படி நல்வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்கு ஒரு உண்மை நிகழ்வாக இந்த புதுமை இருக்கிறது. பார்த்தோலோ லோங்கோ என்று சொல்லப்படுகிற இத்தாலி நாட்டை சேர்ந்த அந்த இளைஞர் சட்டப்படிப்பு படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். இது 18ஆம் நூற்றாண்டில் நடந்த நிகழ்வு. இவருக்கு கடவுள் மீது நம்பிக்கை என்பதே கிடையாது. கடவுள் நம்பிக்கையற்ற மனிதராக இவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்.
திருச்சபைக்கு எதிராக பேசுகின்றார், போப்பானவருக்கு எதிராக இவர் பேசுகின்றார். இவர் கடவுள் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். எந்த அளவிற்கு என்றால் அவருடைய வாழ்க்கையில ஒரு தன்னுடைய எல்லையை கடந்து தீய ஆவிகளோடு பேசுகிற ஒரு குரு என்று சொல்லி தன்னை அடையாளம் காட்டிக் கொள்கிறார். என்னால் தீய ஆவிகளோடு பேச முடியும், பேய்களோடு பேச முடியும் என்று சொல்லி நான் ஒரு குரு என்று தீய ஆவியின் குருவாக தன்னை காட்டிக் கொள்கிறார். அந்த அளவிற்கு தன்னுடைய வாழ்க்கை திசை மாறி செல்லுகின்றது. இயேசுவில் பிரியமானவர்களே, இவருடைய உடலும் முகமும் எப்படி இருந்தது என்று சொல்லுகின்ற பொழுது வரலாறு இவ்வாறு சொல்லுகிறது: இவரது உடலும் முகமும் இருள் நிறைந்ததை போன காணப்பட்டது என்று சொல்லி, இப்படிப்பட்ட இவர் தன்னுடைய வாழ்க்கையிலே எப்படி அன்னையினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் என்றால், ஒரு முறை ஒரு குருவானவரை சந்திக்க இவர் செல்லுகின்றார். எதர்ச்சையாக அவரை சந்திக்க நேர்கின்றது. அப்பொழுது யோவான் நற்செய்தி 10வது அதிகாரம் 10வது வசனம் அங்கு அவருடைய காதுகளிலே விழுகிறது. திருடன் திருடுவதற்கும் அழிப்பதற்கும் கொல்வதற்கும் தான் தீயவன் வருவான் என்ற இந்த வார்த்தை இவருடைய காதுகளிலே விழுகிறது. இந்த இறை வார்த்தை கொஞ்சம் கொஞ்சமாக இவருடைய உள்ளத்திற்குள்ளாக செயல்பட ஆரம்பிக்கின்றது. தீயவன் திருடுவதற்கும் அழிப்பதற்கும் கொல்லுவதற்கும் வருவான் என்ற இந்த வார்த்தை அவருடைய உள்ளத்திற்குள்ளாக சென்று அவரை யோசிக்க வைக்கின்றது. கொஞ்சம் கொஞ்சமாக எந்த அளவிற்கு என்றால், தான் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும், இனி வாழக்கூடாது, ஏன் இப்படி தீய உள்ளத்தோடு வாழ வேண்டும் என்று தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு மாற்றம் உருவாகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக ஜெபமாலையை பற்றி அவர் கேள்விப்பட ஆரம்பிக்கின்றார். இந்த ஜெபமாலையை கைகளிலே ஏந்த ஆரம்பிக்கின்றார், ஜெபிக்க ஆரம்பிக்கின்றார். அவருடைய வாழ்க்கை மாறுபட்டு இன்று ஒரு புனித நிலைக்கு அவர் கடந்து சென்றிருக்கிறார் என்றால், இயேசுவில் பிரியமானவர்களே, அந்த ஜெபமாலையினுடைய ஆற்றல் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நாமும் இந்த ஜெபமாலையை ஜெபித்து கொண்டே இருக்கின்றோம். வீட்டில் ஜெபிக்கிறோம், ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிறோம். நாம் எந்த அளவிற்கு உணர்ந்து ஜெபிக்கிறோம் என்பதைத்தான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. ஏனென்றால் வல்லமை நிறைந்த மாலையாக இது இருக்கிறது. ஆண்டவருடைய முழு வாழ்க்கையையும் இந்த ஜெபமாலையிலே நாம் தியானித்து பார்க்கின்றோம். அன்னையை நாம் போற்றி புகழுகின்றோம். எனவே இந்த அன்னை ஒரு தாய்மை உள்ளத்தோடு நம்மோடு இருந்து செயலாற்றி கொண்டிருக்கிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, ஒரு நாள் தன்னுடைய சிறிய மகன் விளையாண்டு கொண்டிருக்கிறான். அந்த தாயானவள், அப்பா கொஞ்சம் இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சிறு பிள்ளைகள் எப்பொழுதுமே சொன்ன பேச்சு கேட்காது. அந்த குழந்தை என்ன பண்ணுது, வேகமாக ஓடுகிறது. அந்த தாய் பிள்ளையை பிடிப்பதற்காக வேகமாக ஓடி சென்று கொண்டிருக்கிறாள். அந்த பையன் திரும்பி பின்புறமாக நடந்து செல்லு கொண்டு இருக்கிறான். கொஞ்சம் தூரம் போகிறான். போனதுக்கப்புறம் பார்க்குறான், அந்த இடத்துல ஒரு பெரிய தரை கிணறு இருக்கிறது. இந்த தாயானவள் நடந்து சென்று கொண்டே இருக்கிறான். அவன் பின்புறமாக நடந்து சென்று கொண்டு இருக்கிறான். இன்னும் ஒரு 2 அடி எடுத்து வச்சா, அவன் காலை பின்னாடி எடுத்து வச்சானா கிணத்துல விழுந்துருவான். சாதாரணமாக எப்படி பிள்ளைகளை கூப்பிடுவோம், வாப்பான்னு சொல்லுவாங்க, உனக்கு அது தரேன் இது தரேன் வான்னு சொல்லுவாங்க. இந்த தாய் யோசித்தாள், நான் இப்போ அவனை ஏதாவது சொன்னேன் அப்படின்னா அவன் இன்னமும் பின்னாடி தான் செல்லுவான். இப்போ அந்த தாய் என்ன செய்தால் தெரியுமா, ஏன் பிள்ளையின் மீது உள்ள கரிசனை காப்பாற்ற வேண்டும் என் பிள்ளையை, நான் வீட்டுக்கு போகிறேன், நீ வந்தாவா வராட்டிப்போன்னு சொல்லி தாய் திரும்பி வருகிறார்கள். வந்த உடனே அந்த பையன் என்ன பண்ணுறான், பின்னாடி போயிட்டு இருந்தேன் வேகமாக அம்மாவை நோக்கி ஓடி வர ஆரம்பிக்கின்றான். சாதாரண உலகத்தில் இருக்கக்கூடிய தாய்க்கே இவ்வளவு அக்கறை இருக்கிறது என்றால், நம்முடைய தாயாக, இறைவனுடைய தாயாக இருக்கிற நம்முடைய அன்னை நம் மீது எவ்வளவு கரிசனை கொண்டு இருப்பார், நம் மீது எவ்வளவு அக்கறை கொண்டு இருப்பார். நாம் அழுகின்ற பொழுது அவர் நம்மை அழ விட்டு விடுவாரா? நம்முடைய வாழ்க்கையிலே நம் கவலைகளோடு இருக்கின்ற பொழுது நம் கவலைகளோடு வாழ்ந்துவிட அவர் விட்டு விடுவாரா? அல்லது நாம் வேதனையிலே நொந்து கொண்டு இருக்கின்ற பொழுது இந்த அன்னையிடம் வந்து நாம் மன்றாடுகிற பொழுது அந்த வேதனையிலே நாம் மூழ்கிவிட விட்டு விடுவாரா? கண்டிப்பாக இல்லை பிரியமானவர்களே. லூர்து நகரிலே காட்சி கொடுத்த அந்த தாய், வேலை நகரிலே காட்சி கொடுத்த அந்த தாய் இன்று நம் ஒவ்வொரு மீதும் கருணை உள்ள தாயாக இருக்கிறார், இரக்கமுள்ள தாயாக இருக்கிறார், பரிவு நிறைந்த தாயாக இருக்கிறார், நம்மை மீட்ட தாயாக இருக்கிறார், தொடர்ந்து நமக்காக பரிந்து பேசுகிற தாயாக இருக்கிறார். எனவே நாம் இன்று இந்த விழாவை கொண்டாடுகிற வேளையிலே நாம் நம்முடைய உள்ளத்திற்குள்ளாக சொல்ல வேண்டியதுதான், இனி என் வாழ்க்கையிலே இந்த ஜெபத்தை, செவ்மாலையை நான் ஆயுதமாக எடுத்துக்கொள்வேன். சாத்தானுடைய கட்டுகளை முறியடிப்பேன், தீமையினுடைய ஆதிக்கத்தை முறியடிப்பேன். இனி நான் கடவுளுடைய பிள்ளையாக எப்பொழுதுமே வாழுவேன். மனம் மாற்றம் பெற்ற பிள்ளையாக, ஒருத்தல் முயற்சிகள் வாயிலாக ஆண்டவரோடு நெருங்கி வாழுகிற பிள்ளையாக நான் கண்டிப்பாக வாழுவேன் என்ற ஒரு சிந்தனையை உள்ளத்தில் நாம் எடுத்துக்கொண்டு இந்த நாளிலே சிறப்பாக தொடர்ந்து இந்த திருப்பலியில் நாம் ஜெபிப்போம்.
உங்கள் அனைவருக்கும் இங்கே இருக்கிற குருக்கள் சார்பாக, என்னுடைய சார்பாக லூர்து நகர் அன்னையினுடைய திருவிழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக. உந்தன் பாதம் வருகின்றே, பின்னை உனக்காக தருகின்றே. இறைவா உந்தன் பாதம் வருகின்றே, என்னை உனக்காக தருகின்றே. மலர்களில் விழுந்து மனமென நுழைந்து காற்றினில் கலந்து கனிவோடு பணிந்து இறைவா உந்தன் பாதம் வருகின்றே, என்னை உனக்காக தருகின்றே. சகோதர சகோதரிகளே, என்னுடையது முழுதுமானது பலி எல்லாம் வல்ல இறைவனாகிய ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை பலிபொருட்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் செராஃபின்களும் ஒன்று கூடி அக்களித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தோலனங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் நம் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் முக்கொந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வை பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் சேர்ந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமை மளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும்
அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அருளை பொழிந்திடவா, இறைவா என்னில் தங்கிடவா, இறைவா அருளை பொழிந்திடவா. ஒரு வார்த்தை சொல்லி என்னை தகுதியாய் மாற்றிடவா. இயேசுவே வாராய், இயேசுவே வாராய், எழுந்து வாராய், எழுந்து வாராய், உறவோடு உயிரோடு கலந்திட வாராய். இறைவா என்னில் தங்கிடவா, இறைவா அருளை பொழிந்திடவா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர்வர தலைவணங்கி மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகின்ற போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகின்ற பொழுது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறுகின்ற பொழுது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம்பெற்று தரும் புனித ஆரோக்கிய மாதாவின் ஆசீர் என்றும் உங்களோடு தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, Belankani.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனுடைய ஆசிரை நிரம்ப பெற்றவர்களாக மகிழ்வோடும் சமாதானத்தோடும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும். ஈதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா ஏற்றன் வாகையமை பாரும். மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும். இதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா ஏற்றன் வாகையமை பாரும். பாடோர் தம்மரசே தாயும் அன்றாட்டை தயவாய் கேளும். நீரோர் என்றமை நீ தள்ளாமல் எக்காலத்துமை தற்காலும். மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும். இதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா ஏற்றன் வாகையமை பாரும்.